மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என ஏராளமான வாக்காளர்கள் தாமாக முன்வந்து பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக ஆரணி தொகுதி பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். கேண்டிட் வித் கேண்டிடேட்ஸ் பகுதிக்காக அவருடன் நமது சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒரு மும்முனை போட்டி நிலவிருக்கிறதா சொல்றாங்க. ஒரு புறம் பாமக சார்பில் நீங்க போட்டிடுறீங்க, திமுக சார்பாகவும் இங்கே போட்டிடுறாங்க வேட்பாளர், அதே போல அதிமுக சார்பிலும் இங்கே போட்டிடுறாங்க. உங்களுக்கான போட்டி யாரோடு இருக்கு? எங்களுக்கான போட்டி என்று சொல்வதை விட மக்கள் கொடுக்கின்ற பெரிய ஆதரவுன்னு பார்க்கும்போது மற்றவங்க தான் எங்களை போட்டியாக நினைக்க வேண்டிய சூழ்நிலை இங்கே இருந்துகிட்டு இருக்குது. நாங்கள் வேகமாக சென்றுக்கிட்டு இருக்கிறோம். மக்களுடைய ஆதரவும் பெரிய அளவில் இருக்குது. மற்றவர்கள் தான் எங்களை யார் போட்டியாக பார்க்குறாங்கன்றதை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை. பொதுவாக இந்த தொகுதியை பொறுத்தவரை இது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கடந்த காலங்களில் இங்கே அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக இருந்தாலும் சரி, காங்கிரஸும் இருந்தாலும் சரி. இதில் உங்கள் பாமகவிற்கு இங்கே வெற்றி வாய்ப்புக்கான என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? இல்லை, 98, 99 காலங்களெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இங்கே மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு நாங்கள் போட்டி இடலை. இந்த தேர்தலை நாங்கள் கூட்டணி கட்சிக்காக விட்டு கொடுத்துக்கிட்டு அப்படியே இருந்த ஒரு சூழ்நிலை. அதற்கு பிறகு இப்போ ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சதன் அடிப்படையில் நாங்கள் போட்டியிடுறோம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி வெற்றி பெற்ற தொகுதி தான் இது. அந்த தொகுதியின் அடிப்படையில் பார்க்கும்போது பழைய வந்தவாசி தொகுதியாக இருந்தது, இப்போது ஆரணி தொகுதியாக மாறி இருக்கிறது. வந்தவாசி தொகுதியில் நாங்கள் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கோம். வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கு. எதையெல்லாம் முன்னிறுத்தி நீங்கள் இப்போ வாக்கு சேகரிக்கிறீங்க? குறிப்பாக நீங்கள் அதிமுக கூட்டணியிலையும் பாமக இருந்தது. இப்போ அண்மையில் வெளியே இந்த தேர்தலில் 2019 போட்டிக்கிட்டீங்க பாமக, இப்போ வெளியே போட்டிடுறீங்க பாஜக தலைமையில். எதெல்லாம் முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்கிறீங்க? இல்லை, இந்த ஒரு கூற்றே நாங்கள் தவறுன்னு சொல்கிறோம். ஏன்னா 2014 நாங்கள் பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கிறோம். அதிமுக தான் எங்களிடமிருந்து வெளியே சென்று இருக்கிறதே தவிர நாங்கள் வெளியில் போகலை. நாங்கள் அதே கூட்டணியில் தான் சென்று கொண்டு இருக்கிறோம். இதை பொறுத்தவரை மக்களிடம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. புதுசாக யாராவது வரணும், அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சரியான மாற்று சக்தியாக இருப்பார் என்பதை பொதுமக்கள் நிறைய விரும்புகின்ற காரணத்தினால களத்தில் நாங்கள் செல்லும்பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற வரவேற்பை பார்க்கும்போது எங்களுக்கு அது அலாதி ஒரு ஆசையாகவும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்குது. எங்களுக்கு பொதுவான மக்கள், படித்த வாக்காளர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் எதையும் எதிர்பார்ப்பாங்க. அவங்களே தானாக மோடி அவர்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு, எல்லாம் ஒரு மாற்றம் வரணும், இளைஞர்கள் வரணும், படித்தவர்கள் வரணும் அப்படின்னு சொல்லி ஆதரவு தெரிவிக்கும் போது எங்களுக்கே ஒரு உத்வேகம் தானாக கிடைக்கிது. அதில்